ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மீண்டும் தொடக்க வீரராக களமிறங்க உள்ளது தெரிய வந்திருக்கு. இதற்காக பிரிஸ்பேன்ல நடந்த வலை பயிற்சியில ரோஹித் சர்மா புதிய பந்துல பேட்டிங் பயிற்சியை மேற்கொண்டிருக்காரு. இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி காபா மைதானத்துல நடக்க உள்ளது. கடந்த முறை காபா மைதானத்துல நடந்த போட்டியில இந்திய அணி அபாரமான வெற்றி பெற்ற நிலையில இந்த முறை மீண்டும் வெல்வதற்கு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டுட்டும் இருக்காங்க. சோ அந்த வகையில பேட்டிங் வரிசையிலுமே சில மாற்றங்கள் செய்யப்பட இருக்காம். பெத் டெஸ்ட்ல இந்திய அணி வெற்றி பெற்ற காரணமே ராகுல் ஜெய்ஸ்வாலுடைய கூட்டணி. சோ இதனால வேற வழியின்றி ரோஹித் சர்மா நம்பர் 6 பேட்டிங் வரிசையில களமிறங்கினாரு. ஆனா நம்பர் 6ல களமிறங்கிய அவர் வெறும் 9 ரன்களை மட்டுமே சேர்த்ததால முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி அவர்கள் கொந்தளிச்சிருக்காரு. 6 ஆண்டுகளாக தொடக்க வீரராக விளையாடி வந்த ரோஹித் சர்மாவை மிக சாதாரணமாக மிடில் ஆர்டருக்கு தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு விமர்சனமுமே பண்ணியிருந்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா காபா மைதானத்துல கடந்த முறை ரோஹித் சர்மா களமிறங்கிய பொழுது 44 மற்றும் 7 ரன்களை சேர்த்திருக்காரு. அதனால ரோஹித் சர்மா அடுத்த போட்டியில ஓபனர் அப்படின்றது முடிவாகி இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம தற்போது ஆஸ்திரேலிய அணியுடைய கேப்டனான பேட் கமின்ஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல படும் மோசமாக பேசியிருக்காரு. அதாவது இந்தியா இனிமே தலை தூக்கவே முடியாது, ஒரு போட்டி ஜெயித்து விட்டோம், இனி அனைத்து போட்டிகளுமே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு ஆணவத்துடன் இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.